இந்த வாரம் நிறையா புது படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த எல்லா படங்களை விட ஜிகர்தண்டா 2 ஒரு பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் 80s பில்டப்பு, ஜோ, இன்னும் சில தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படங்களோட வசூல் எவ்வளோ வந்திருக்கு, இது வரையும் 2 நாள் 3 நாளில் எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஜப்பான். அந்த படம் வந்து அவ்வளோதான், ஃபைனல் கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எல்லா தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி 99% எல்லா தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போது இந்த படம் இது வரையும் எவ்வளோ ஃபைனலாக வசூல் பண்ணியிருக்கு, எவ்வளோ வந்து இந்த படத்துக்கு நஷ்டம் அப்படிங்கிறது, மிகப்பெரிய நம்பரை வந்து இந்த படம் லாஸ் வந்து சந்திச்சிருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், பாண்டிய நாடு. ஸோ விஷால் அவர்களோட பாண்டிய நாடு, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, கோச்சடையான் தான். கோச்சடையானில் வரக்கூடிய ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி திம்மராயன், ராஜா, ஹரிஷ், அப்புறம் ஓம் பிரகாஷ், கிரண்குமார். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமாக பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போயிடலாம். நெப்போலியன், அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,43,00,000, வேர்ல்டு வைடு $8.3 மில்லியன். ரெண்டாவது நாள் 69 கோடி வருது. ஸோ நெப்போலியன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2 நாளில் 2,60,00,000, வேர்ல்டு வைடு $20.5 மில்லியன், 170 கோடி கிட்ட வருது. மங்களவாரம், அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,26,00,000, வேர்ல்டு வைடு 1,34,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 14 கோடி, வேர்ல்டு வைடு 15,94,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. ஆல்ரெடி இந்த படம் ப்ராஃபிட் எடுத்துருச்சு. அதை வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக 7 கடல் தாண்டி கன்னடத்தில் வந்து சப்த சாகரடாச்சே எல்லோ சைடு பி, அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் கர்நாடகாவில் 51,00,000, வேர்ல்டு வைடு 56,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 9 கோடியே 51,00,000, வேர்ல்டு வைடு 11 கோடியே 41,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆதி கேசவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம், அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,83,00,000, வேர்ல்டு வைடு 2,11,00,000. ஸோ ஃபஸ்ட் டேவோட செகண்ட் டே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் 3,61,00,000, வேர்ல்டு வைடு 4,18,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டுமே 20 கோடி. அதுக்கு அடுத்ததாக காதல் த கோர். ஸோ நேற்று டே 1 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த படம் வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று இந்த படம் வந்து 3வது நாள், அதாவது நான் வந்து ஒரு நாள் கலெக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம 3 நாள் கலெக்ஷனே சேர்த்து சொல்லிடுவோம். 3வது நாள் பார்த்திங்க அப்படின்னா 2,08,00,000, வேர்ல்டு வைடு 2,93,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 4,84,00,000, வேர்ல்டு வைடு 7,77,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 3 நாளில். டைகர் 3 டே 14 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 4,61,00,000, வேர்ல்டு வைடு 6,09,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 14வது நாள். இந்தியாவில் வந்து இந்த படம் வந்து 303,18,00,000. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்டில் மட்டும் இந்த படம் வந்து 260,95,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 413,62,00,000. ஸோ ஒரு நல்ல வசூல், நல்ல ப்ராஃபிட்டு, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக ஜிகர்தண்டா XX, அந்த படத்தோட டே 16 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 93,00,000, வேர்ல்டு வைடு 1,14,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு 16வது நாள். ஒரு நல்ல வசூல். நேற்று சனிக்கிழமை தமிழ்நாட்டில் 45 கோடியே 16,00,000, வேர்ல்டு வைடு 63 கோடியே 84,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஜிகர்தண்டா XX வந்து இப்போ ரீசெண்டாக வந்ததில் இந்த வார திரைப்படங்கள் அதோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜப்பான் ஃபைனல் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் டோட்டலாக இது வரையும் 14,17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 5,39,00,000, கர்நாடகாவில் 1,32,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 59,00,000, ஓவர்சீஸில் 5,17,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 26,64,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 75 கோடி. 75 கோடி பட்ஜெட்டுக்கு இந்த வசூலுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கிட்டத்தட்ட அல்ட்ரா டிசாஸ்டர்
பாக்ஸ் ஆஃபீஸ் பாம்னு கூட சொல்லிக்கலாம். இந்த படத்தோட தேட்டர்கள் ரைட்ஸு 42 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 14 கோடியே 11 லட்சம். ஸோ லாஸ் அப்படிங்கிறது 27 கோடியே 89 லட்சம். இந்த லாஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூசருக்குமே இருக்கும். ப்ரொடியூசர் எங்கேயாவது ஓனர் ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இருந்திருக்கும். இல்லை ஏதாவது அக்ரிமெண்ட் பேஸில் ஷேராக பேசியிருந்தாங்கன்னா அதுலேயுமே லாஸ் வந்திருக்கும். அப்புறம் சொந்தமாக வாங்கி சில தேட்டர் ஓனர்கள்லாம் சொந்தமாக வாங்கி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நஷ்டமாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு 42 கோடி கொடுத்து வியாபாரம் பண்ண அங்கங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு எல்லாருக்குமே சேர்த்து 28 கோடி கிட்டே இந்த படம் வந்து நஷ்டம். ஸோ 28 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ பாருங்கள், கௌதம் மேனன் அவர்களோட துருவ நட்சத்திரம் படம் வந்து ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் என்ன? ஒரு 2.5 கோடி அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க கோடிகளில் தான் வியாபாரம் பண்ணுறாங்க, கோடிகளில் தான் அவங்க வந்து பெரிய பெரிய படங்களை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 2.5 கோடினால ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட படம் அப்படியே கிடப்பில் கிடக்குதில்ல. ஸோ 28 கோடிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ ஒரு பெரிய டிசாஸ்டர். இந்த மாதிரி பெரிய ஹீரோக்களை நம்பி வெறும் கதையை மட்டுமே நம்பாமல், ஹீரோவை மட்டுமே நம்பி, கதை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்றுப்பா, இப்போதைக்கு ஹீரோ நெகட்டிவாக இருந்தால் படம் ஓடிருப்பா, கையில் கன் எடுத்துகிட்டு இருந்தால் படம் ஓடிருப்பான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த ப்ரொடியூசர்களுக்கோ அந்த மாதிரி ஒரு முடிவில் இருந்த டைரக்டர்களுக்கோ ஜப்பானுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிவீட் வச்சுருக்கு. அதுதான் உண்மை. ஸோ அதுக்கடுத்ததான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில படங்கள். இதில் சில நொடிகளில் அப்படிங்கிறது ஸோ ரிச்சர்ட் ரிஷி நடித்த படம். டே 2 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1 கம்மி 12 லட்சம் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன். பட்ஜெட் 3 கோடியே 20 லட்சம். குயிக்கோ, ஸோ வித்தார்த்தோ யோகி பாபு அவங்களோட படம். டே 2 வந்து 11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 21 லட்சம். இந்த படம் பார்த்தா சில பேர் வந்து படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே இது பத்தாது, ஏன்னா இந்த படத்துக்கு 4 கோடி பட்ஜெட்டு. லாக்கர் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்துக்கு 2,25,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 2 மொத்தமாக 5 லட்சம் கிட்ட தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். இந்த படத்துக்கு 2 கோடியே 75 லட்சம் பட்ஜெட்டு. ஜோ, ஸோ டே 1 டே 2 உண்மையிலே ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. டே 1 கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 29 லட்சம், வேர்ல்டு வைடு 33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 56 லட்சம் டோட்டலாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டே 1 வந்து தமிழ்நாட்டில் 21 லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருந்துச்சு. இப்போ 29ங்கிறது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு இந்த படம் கன்ஃபார்மாக ஒரு நல்ல வசூல் எடுக்கும், நல்ல லாபத்தை எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்புறம் 80s பில்டப், இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன். டே 1 கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருந்துச்சு. டே 2 78 லட்சம், வேர்ல்டு வைடு 86 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 1 கோடியே 82 லட்சமோ 2 நாளில். அப்புறம் வேர்ல்டு வைடு 2 கோடியே 4 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இத்தனை படங்களோட ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா 16வது நாள் ஜிகர்தண்டா 2வோட வசூலை விட இந்த படங்கள் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ 16 நாள் அப்போயும் ஜிகர்தண்டா 2 சம்பவம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. ஆனாலுமே ப்ரொடியூசருக்கு இந்த படம் நஷ்டம் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். மேபி இந்த படம் தேட்டரில் நல்லா ஓடுறதை பார்த்து ஓடிடியில் இன்னும் எக்ஸ்ட்ராவான ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாங்கன்னா, இல்லை ஆல்ரெடி போயிருக்கோம், ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது பேசிஸில் கொடுத்தாங்கன்னா இந்த ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் நிறையா படங்கள் கிடப்பில் இருக்குது. நிறையா படங்கள் வந்து சின்ன சின்ன படங்கள் எனக்கு தெரிஞ்ச எக்கச்சக்கமாக ஒரு 7-8 வாட்டி ட்ரெய்லர் போட்ட படங்கள் இருக்குது. ஸோ துருவ நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கெலாம் போஸ்ட் எப்போயோ போட்டு ஒவ்வொரு வாட்டி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. சில படம் தேட்டரில் வந்து நம்ம போய் புக்கெலாம் பண்ணி காசுலாம் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் படம் தேட்டரில் இல்லை, அந்த படத்துக்கு பிரச்சனைன்றுவாங்க. ஸோ ஒரு படம் எடுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுலையுமே மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அதை கரெக்டாக போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இவ்வளவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதை போய் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கணும். மக்களை நீங்கள் ஆர்வத்தை தூண்டுற வகையில் நீங்கள் படத்தை எடுக்கணும், சினாப்சிஸ் வைக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்னீக் பீக்கு, ட்ரெய்லரு, சாங்ஸு, அது இதுன்னு நீங்கள் மக்களை கவர்ற மாதிரி எந்த அளவுக்கு மெனக்கிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கு பலன் அமையும் அப்படிங்கிறது. ஸோ நிறையா சின்ன படங்கள், நல்ல படமாக இருந்தாலுமே நிறையா சின்ன படங்கள் பயங்கரமாக மண்ணை கவிட்டு தான் இருக்குது. பெரிய ஹீரோக்களோட படம் அதுவுமே ஏதோ ஒரு பெருசாக ஒரு பெரிய பலூனை ஊதி நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தாலுமே பெருசாக நம்ம ரசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை.
சில படங்கள் பெரிய வசூல் எடுத்ததுனால மட்டுமே அது நல்ல படம்லாம் சொல்லிட முடியாது. நான் வசூல் சொல்கிறவன் தான், வசூல் கலெக்ஷன் ரிப்போர்ட் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கவன் தான். இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு படத்தோட தரத்தை வசூல் நிர்ணயிக்காது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு அடுத்ததாக பாண்டிய நாடு அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டு இருந்தார். இந்த படத்தில் விஷால் அவர்களோட நடிப்பு வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அவருக்கு வந்து ஃபைட்லாம் வராது. ஸோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கும் அவங்க குடும்பத்தில். அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக அவங்க அப்பா வந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணி போவார். ஸோ அவங்க அப்பாவுக்காக இவர் வந்து சில விஷயம் பண்ணுவார். ஸோ உண்மையிலே இந்த படம் ஸ்க்ரீன் ப்ளேவும் சூப்பராக இருக்கும், ஸ்டோரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டைலாக் எல்லாமே நல்லாயிருக்கும். சுசீந்திரனோட அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் டைரக்ஷனும் இந்த படத்துக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த படம் நல்ல படம். ஆக்சுவலாக இந்த படம் எத்தனை தடவை போட்டாலும் பார்க்கலாம். அதே மாதிரியே பாடல்களும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வசூல் ரீதியாக அவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 15 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து 21 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 34 கோடி. ஸோ 18 கோடியே 50 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.